இது நமது நாட்டில் உள்ள அனைவரும் கேட்க வேண்டிய ஒரு விஷயமாகும். பாகிஸ்தானில் டிசம்பரில் ஒரு புரட்சிகர தீர்மானம் அவர்களின் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதை நடைமுறைப்படுத்தப் போகின்றனர். அதாவது அங்குள்ள மதரசாக்களுக்கு ஒழுங்குமுறை கொண்டு வந்துள்ளனர். இது ஒரு சூடான விவாதமாக இருந்தது. 2017 இதை கொண்டு வர முயன்றனர். ஆனால் அப்போது தோல்வியடைந்தது. அப்போது இந்த மசோதா நிறைவேற்றி நேரடியாக அதிபர் சர்தாரிடம் அனுப்பினர். அந்த மசோதாவை அவர் திருப்பி அனுப்பினார். சட்ட பிரச்சனைகள் உள்ளன என்று நினைத்தார். காரணம், பாகிஸ்தான் ஒரு இஸ்லாமிய நாடு, சரியா சட்டம் உள்ள நாடு. அதற்குள் நமது கேரளத்தில் ஜமாஅத்தி என்று கூறுவது போல அங்கு உலமா, ஜமாஅத்தி உலமா என்று கூறப்படும் ஒரு அமைப்பு உள்ளது. அவர்களுக்கே அங்கு இந்த மதரசாக்களின் பொறுப்பு, இந்த பள்ளிகள், அதாவது அவர்களின் மகள் என்று கூறப்படும் பொறுப்பு. அவர்கள் ஆரம்பத்தில் இந்த மசோதாவை மிகவும் எதிர்த்தனர். அங்குள்ள மற்ற முஸ்லிம் அமைப்புகளும் கூட. இறுதியில் முதல் மசோதாவில் கூறியது, இந்த மதரசாக்களில் அறிவியல், தொழில்நுட்பம், கலைகள் மற்றும் உலகளாவிய விஷயங்களை இந்த மதரசாக்களில் கற்பிக்க வேண்டும். 2017 கொண்டு வந்த மசோதா அது மீண்டும் பெரிய விவாதமாக, பிரச்சனையாக, பின்னர் அதை மீண்டும் மாற்றி மற்ற கிளாஸுகளையும் சேர்த்து மசோதா நிறைவேற்றப்பட்டது. அதை உலகளாவிய அளவில் பல பத்திரிகைகளும் அறிக்கையிட்டன. காரணம், பாகிஸ்தான் என்ற இஸ்லாமிய நாடு. அதை யோசிக்க வேண்டியது, ஏன் அவர்கள் அந்த மசோதாவை கொண்டு வந்தனர் என்பதே. அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது உலகத்தில் எங்காவது ஒரு குண்டு வெடித்தாலும், இதுபோல லாரி மோதியாலும் அதன் பின்னால் ஒரு மாஸ்டர் மைண்ட். இதன் தோற்றம் பாகிஸ்தான். அப்போது பாகிஸ்தான் ஏன் அப்படி முடிவு எடுத்தது? உறுதியாக உலகளாவிய பிரச்சனை இருந்தது. அதைவிட பாகிஸ்தானுக்கு வேலை கிடைக்கத் தொடங்கியது. அதாவது பாகிஸ்தானின் பள்ளிகள், அதே போல அங்கு இராணுவ நிறுவனங்கள், அங்குள்ள மருத்துவமனைகள், அங்குள்ள பூங்காக்கள், அங்கு மக்கள் கூடும் சந்தையில் இந்த மதரசாவில் படித்தவர்கள் தீவிரவாதிகளாக வெடிக்கத் தொடங்கினர். அப்போது அவருக்கு பிடிபட்டது விஷயங்கள், அவரின் காவலில் அல்ல விஷயங்கள். பின்னர் அதைவிட இந்த மதரசாவில் படித்தவர்கள் திரும்பி வந்து இந்த மதரசாவில் குண்டு வைத்தனர். இதெல்லாம் நான் கூறும்போது நீங்கள் எடுத்து படிக்க வேண்டும். கூகுளில் உள்ளது இந்த நிகழ்வு. நீங்கள் தேடினால் முழுவதும் கிடைக்கும். பின்னர் என்ன நடந்தது? மிக பெரியது. அதாவது பாகிஸ்தான் சிதைவுக்கு தள்ளப்பட்டது. பாகிஸ்தான், தாலிபான், அதன் தலைவர்கள் முழுவதும் இந்த மதரசாக்களில், இந்த பாகிஸ்தான் மதரசாவில் படித்தவர்கள். பாகிஸ்தான் அரசை கீழே இறக்கவும், அந்த நாட்டை சிதைக்கவும், அங்குள்ள படையை அடிக்கவும் முன்வருகின்றனர். இதனால் அவருக்கு உணர்வு வந்தது, இந்த மதரசாவில் படிக்கும் மாணவர்களும் படித்தவர்களும் அந்த நாட்டை நாசமாக்க வருகிறார்கள். பாகிஸ்தான் ஒரு இஸ்லாமிய நாடு. அந்த நாட்டில் இந்த மதரசாவில் படித்தவர்கள் கூறுவது, இஸ்லாமில் ஜனநாயகம் இல்லை, காலிபைட் வேண்டும். அதனால எந்த காரணத்திற்கும் இஸ்லாம் பாகிஸ்தான் என்று கூறி ஒரு இஸ்லாமிய நாடாக நாங்கள் ஏற்கவில்லை. அதனால அதை நாசமாக்க வேண்டும். இது எத்தனை வழக்குகள் என்று தெரியுமா? வழக்குகள் அல்ல, பிரச்சனைகள். வழக்கு என்ன வழக்கு? தீவிரவாதி என்ன வழக்கு? இதெல்லாம் அங்குள்ள அரசு படித்து புரிந்து கொண்டது. அவர்களுக்கு எதிராக வேலை செய்ய போவது முழுவதும் அந்த மதரசாக்களில் படித்தவர்களே. அவர்களே தீவிரவாதிகளாக வருகிறார்கள். இதற்கு என்ன தீர்வு? அதன் ஒரு பகுதியாக இந்த மசோதா முதலில் 2017 கொண்டு வரப்பட்டது. அப்போது மிகவும் எதிர்ப்பு ஏற்பட்டது. தேசிய அளவில் பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. ஜமாஅத்தி உலமா என்று கூறப்படும் இந்த சமஸ்தா என்று கூறுவது போல அங்குள்ளவர்கள், மற்ற முஸ்லிம் அமைப்புகள் வெளிவந்தன. இறுதியில் மீண்டும் அந்த மசோதா மறுபிரிவு செய்யப்பட்டது. ஆனால் அதில் அழகாக கூறுவது, கேரளத்தில் இந்த மதரசாக்களை நடத்துவோரும் கேரளத்தை ஆளுவோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அழகாக கூறப்படும் 2வது பிரிவு மசோதாவில் அது நிறைவேற்றப்பட்டது. அப்போது அதில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் மாற்றப்பட்டது. காரணம், கட்டாயமாக அது நிகழ்வு மாற்றப்பட்டது. அதாவது பதிவு கட்டாயமாக்கப்பட்டது. அதன் பாடத்திட்டத்தை பாகிஸ்தான் கல்வி வாரியம் தீர்மானிக்கும். மதரசா ஆசிரியர்கள், உஸ்தாதுமாரும் இந்த பாடத்திட்டத்தை தீர்மானிக்க முடியாது. பின்னர் மற்றொரு குறுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த மசோதாவில், அதாவது இந்த மதரசாக்களில் சுமார் 100,000 மதரசாக்கள் உள்ளன. அங்கு கற்பிக்கும் போது அங்கு வரலாறும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பமும் அந்த நாட்டை பற்றியும், அதாவது உலகளாவிய மாற்றங்களை பற்றியும் கற்பிக்க வேண்டும். சாதாரணமாக உள்ள பாடத்திட்டத்தை கற்பிக்கும் மதரசாக்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பாகிஸ்தான் அரசு மானியம் வழங்கும். அது புரட்சிகரமான மாற்றமாக உள்ளது. அது கேரளத்தில் இந்த மதரசாக்களை ஆதரிப்பவர்கள் நீங்கள் யோசிக்க வேண்டும். காரணம், அதில் கூறப்படும் நிகழ்வு உள்ளது.
அதாவது குறிப்பாக இந்த குண்டு வெடிக்க தயாராக ஹூரிகள் என்று கூறப்படும் பொருளை கற்பிக்கக்கூடாது. மத நிந்தனை, அதாவது காஃபிர், மற்ற மதங்களை வெறுப்பு பிரச்சாரம் கற்பிக்கக்கூடாது. அதாவது காஃபிர் என்ற வார்த்தையை கற்பிக்கக்கூடாது. அதுதான் பாடத்திட்டத்தில் கூறப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் கல்வி வாரியம் அங்கீகரித்த பாடத்திட்டங்கள் மட்டுமே மதரசாவில் கற்பிக்கப்பட வேண்டும். யோசித்து பாருங்கள், பாகிஸ்தான் எடுத்த முடிவுதான். இதையாவது பார்த்து மினி பாகிஸ்தானாக உள்ள கேரளத்தில் உங்களுக்காவது உணர்வு வர வேண்டும். உங்கள் பிரியமான பாகிஸ்தான் ரசிகர்கள் அல்லவா அந்த நாட்டில் இதுதான் நடக்கிறது, அங்கு அவர்கள் மாற்றங்களை கொண்டு வருகிறார்கள். அப்போது நீங்கள் உணர வேண்டும், என்ன மாற்றங்கள் கேரளம் போன்ற ஒரு மாநிலத்திலே, இந்தியா என்ற மகாராஜ்யத்தில் எங்கு மாற்றம் வேண்டும். நான் பல வீடியோக்களில் கூறியுள்ளேன், மதரசா கல்வியில் புதுமை தேவை. மத புத்தகத்தையும் முஸ்லிமையும் ஒன்றுமில்லை. உலகம் ஒரு மாற்றத்தின் உலகமாக மாறுகிறது. அங்கு நீங்கள் மிகவும் தனிமைப்படுவீர்கள். இறுதியில் ஒரு வழியுமின்றி நீங்கள் தீவிரவாதிகளாக மாற வேண்டியிருக்கும். அங்குதான் பிரச்சனை. காரணம், நாங்கள் அனைவரும் பின்னர் மிகுந்த பகையில் இருப்போம். வெறும் குண்டு வெடித்து இறக்கவும் அதன் பிறகு ஹூரிகளின் அருகில் செல்லவும் பாகிஸ்தான் என்ற இஸ்லாமிய நாடு தயாராக இல்லை. அதனால்தான் அவர்கள் மதரசா பாடத்திட்டத்தை மாற்றினர். அதாவது அரசு அதை ஒழுங்குபடுத்துகிறது. அரசு கூறுகிறது, அங்கு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் மற்றும் மற்ற விஷயங்களை கற்பித்தால் மட்டுமே மானியம் வழங்கப்படும். ஏன் இது கேரளத்தில் வரக்கூடாது? காரணம், கேரளத்தில் அவர்கள் மானியம் வழங்கினால் உறுதியாக இதை செய்ய வேண்டும். அதாவது மதரசாவில் நீங்கள் இஸ்லாமிய கல்வியை கற்பிக்கலாம், ஆனால் வெறுப்பும் காஃபிரும் இந்த சொர்க்கத்தில் செல்லும் ஹூரிகளை பார்க்கும், அதாவது குண்டு வெடித்து இறந்த பிறகு ஹூரியை பார்க்கும் விஷயங்களை கற்பிப்பதை நிறுத்துங்கள். அங்குதான் மாற்றம் வேண்டும். இது ஒரு புரட்சிகரமான நிகழ்வாகும். காரணம், இது அனைத்துலக பத்திரிகைகள் இன்று அறிக்கையிட்டுள்ளன. அதன் முக்கியத்துவம் உள்ளது. அதாவது இந்த உலகளாவிய நாடுகள் பாகிஸ்தானை குறை செய்ய தொடங்கியுள்ளன. அனைத்து நாடுகளும் கூறுகின்றன, இங்குதான் பயங்கரவாதம் பரவுகிறது உலகம் முழுவதும். இங்குதான் பயங்கரவாத தொழிற்சாலை என்று கூறுகின்றனர். அது முழுவதும் மதரசாவில் இருந்து வருகிறது. முதலில் பாகிஸ்தான் இதை ஏற்கவில்லை. பாகிஸ்தான் அரசுக்கு உணர்வு வந்தது. காரணம், பாகிஸ்தானின் இருப்பு கூட அழிக்கும் வகையில் மதரசாக்களில் செல்லும் மாணவர்கள் பின்னர் தீவிரவாதிகளாக வந்து அந்த நாட்டை அழிக்கின்றனர். இல்லையெனில் யோசித்து பாருங்கள், அவர் படித்த மதரசாவை திரும்பி வந்து குண்டு வைத்துள்ளார். அப்போது ஏதோ முக்கியமான பிரச்சனை உள்ளது. அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். அந்த பிரச்சனைக்கு பாகிஸ்தான் அரசு இந்த மசோதாவை கொண்டு வந்தது. அதை நடைமுறைப்படுத்தி ஜனவரி முதல் செயல்படுத்துகின்றனர். கட்டாயமாக அது இருக்க வேண்டும். இல்லையெனில் அவர்கள் மதரசா நடத்த அனுமதிக்க மாட்டார்கள். காரணம், இராணுவம் உட்பட கூறியது, இது தேவையானது, இல்லையெனில் நாங்கள் ஈராணுவத்தில் வேலை செய்ய முடியாது. காரணம், அவர்களின் முகாமில் அவர்களின் குழந்தைகள் படிக்கும் பள்ளியில் வந்து குண்டு வைத்துள்ளனர்.